கமமாரு ஹகுனோமோ அண்ட் ஹமுரா ரெண்டு பேத்தையுமே கூட்டி போறாங்க. கூட்டி போயிட்டு அந்த இடம் என்னன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்க, அதுதான் அந்த மரத்தோட உச்சா அப்படின்னு சொல்லி அதுக்கு கமமாரு அந்த டிவைன் ட்ரிக் பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, டிவைன் ட்ரிக் பின்னாடி இருக்க ட்ரூத்தா நீங்க ரெண்டு பேரும் அது பின்னாடி போய் பாத்துருக்கலாம்னு சொல்லி கேட்க, இல்ல அதுங்கெல்லாம் போக கூடாது, அங்க சட்டத்துல அந்த இடத்துக்கு பின்னாடி போக கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கு. அந்த ஒரு டிவைன் ட்ரிக் இருக்கனாலதான் உங்க நிலத்துக்கு ரொம்பவே பாதிப்பு, அது உங்களுக்கு தெரியுமா, உங்க நிலத்தோட சத்தியெல்லாம் அது உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உடனே அகுரோமா அந்த ஒரு மரம் இருக்கனால தான் எங்க ஊரே செழிப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம கமமாரு என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் வேணா அந்த மரத்துக்கு பின்னாடி போய் என்னன்னு சொல்லி பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு மருந்து வியாபாரி காக்கியா பாக்கணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கு. உடனே அகுரோமா வந்து எங்க அம்மா இல்ல உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்க, மருந்தெல்லாம் விற்க வந்திருப்பான். உடனே ஹமுரா கிட்ட போய் பார்த்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தேவையில்லாதது, நானும் எங்க அண்ணன் இருக்க வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே எந்த ஒரு நோயுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து விரட்டையுமே அடிக்கிறாங்க. அவனும் போற வழியிலே புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிவைன் ட்ரீயோட வேற விட்டு வித்தா ரொம்பவே காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை. பின்னாடி இந்த ஒரு சவுண்ட், அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீ இங்கே செத்துரோடா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பண்ணதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க முதுகோலியுமே நம்ம ஹகுரோமா சரி பண்ணிடுவாரு. அவனுக்கு இருக்க முதுகோலிலாம் போயிடுச்சுன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் ஹகுரோமா அண்ட் ஹமுரா சேர்ந்து என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்